வணக்கம். +2 முடித்த மாணவர்களே, நீங்கள் இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கும். உங்களுக்கு வெற்றி பெற்ற உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது என்ன அப்படின்னா, +2 முடித்த பின்னால் நீங்கள் நிறைய பேர் இன்ஜினியரிங் காலேஜில் சேர விரும்புகிறீங்க. சரியான முடிவு தான் அது. அதனால் இதில் எந்தெந்த இடத்துல அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ரீஜினல் கேம்பஸ் மண்டல அலுவலகங்களும் அதனுடைய உறுப்பு கல்லூரிகளும் இருக்குது அப்படின்றத பற்றி காணொலியில் சொல்லியிருக்கோம். இது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் சேர வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுடைய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள், அதாவது கட் ஆஃப் 190லேருந்து 200 அல்லது 180லேருந்து 200க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கெல்லாம் நிறையா சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பார்த்து பயன்பெறுங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் நண்பர்களே, மாணவர்களே. இன்றைக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று அண்ணா பல்கலைக்கழகம் ரீஜினல் கேம்பஸ், அதாவது மண்டல அலுவலகம். இன்னொன்று அண்ணா பல்கலைக்கழகம் உறுப்பு கல்லூரி அப்படின்னு 2 தான் பிரிச்சிருக்காங்க. இந்த 2லேயுமே எப்படி இருக்கும்னா, எல்லா கோர்சஸும் இருக்குது, எல்லா பெஸ்ட்டு கோர்சஸும் இருக்குது. இதில் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதை பற்றி தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டே வர்றேன். நேற்று நிறையாவது சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இன்றைக்கு மறுபடியும் முதலேருந்து சொல்கிறேன். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கல்லூரிகளை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளும் மற்றும் வளாகங்களும், இன்னொன்று அண்ணா பல்கலைக்கழகம் இணைபெற்ற பல்கலைக்கழக கல்லூரிகளும் வளாகங்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, அண்ணா பல்கலைக்கழகம் கிண்டி சென்னை மண்டலம், அண்ணா பல்கலைக்கழகம் தரமணி சென்னை மண்டலம், அண்ணா பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளி மண்டலம், அண்ணா பல்கலைக்கழகம் மதுரை மண்டலம், அண்ணா பல்கலைக்கழகம் திருநெல்வேலி மண்டலம், அண்ணா பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மண்டலம் அப்படின்னு பல பிரிவாக பிரிச்சிருக்காங்க. இதில் அண்ணா பல்கலைக்கழகம் கிண்டி சென்னை மண்டலத்தில் என்னென்ன கல்லூரிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிண்டி பொறியியல் கல்லூரி, கிண்டி கேம்பஸ்ன்னு சொல்லுவோம், அது கிண்டியில் இருக்குது. அடுத்து அழகப்பா தொழில்நுட்ப கல்லூரி, அது எங்கே இருக்குன்னா அதுவும் கிண்டி கேம்பஸ் தான். அடுத்து மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரி, MITன்னு சொல்லுவோம், குரோம்பேட்டையில் இருக்குது. அடுத்ததாக கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடுதல், அதாவது BARC அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் கிண்டி கேம்பஸில் தான் இருக்குது. அடுத்து என்ன சொல்ல போகிறோம்னா, அண்ணா பல்கலைக்கழகம் தரமணி சென்னை மண்டலத்தில் என்னென்னு இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் உறுப்பு கல்லூரி அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல அண்ணா பல்கலைக்கழகம் தரமணி வளாகத்துலேயும் ஒரு கல்லூரி இருக்குது, தரமணியில். அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கல்லூரி விழுப்புரத்தில் ஒன்று இருக்குது. அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கல்லூரி திண்டிவனத்தில் ஒன்று இருக்குது. அடுத்து அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி ஆரணியில் ஒன்று இருக்குது. அடுத்து அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி காஞ்சிபுரம் இருக்குது. இதெல்லாம் அண்ணா பல்கலைக்கழகம் தரமணி மண்டலத்தில் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா, அண்ணா பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளி மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் அண்ணா பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளி கேம்பஸ், ரீஜனல் கேம்பஸ் அது. அடுத்து பார்த்திங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகம் பன்ருட்டி வளாகத்தில் ஒன்று இருக்குது. அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் பட்டுக்கோட்டையில் ஒன்று இருக்குது. அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் திருக்குவளையில் ஒன்று இருக்குது. அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் அரியலூரில் ஒன்று இருக்குது. இதெல்லாம் திருச்சி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள். அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் மதுரை மண்டலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, மதுரை மண்டல ரீஜனல் கேம்பஸ், அதாவது அண்ணா பல்கலைக்கழக மதுரை வளாகம் மதுரையில் இருக்குது. அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் ராமநாதபுரம், அதில் ராமநாதபுரத்தில் இருக்குது. அண்ணா பல்கலைக்கழகம் திண்டுக்கல், இது திண்டுக்கல்லில் இருக்குது. இதெல்லாம் மதுரை ரீஜனல் சென்டரில் உள்ளடக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, அண்ணா பல்கலைக்கழகம் திருநெல்வேலி மண்டலம், அதாவது திருநெல்வேலி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலியில் இருக்குது. அடுத்து அரசினர் அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கல்லூரி நாகர்கோவிலில் இருக்குது. அடுத்து அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி தூத்துக்குடி இருக்குது. இதெல்லாம் திருநெல்வேலி மண்டலத்தில் இருக்குது. அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மண்டலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அண்ணா பல்கலைக்கழகம் ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா, இதெல்லாம் ரீஜனல் கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ். இதில் எல்லாம் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு செமஸ்டருக்கு 15,000 இருக்கும், வருஷத்துக்கு 30,000 இருக்குங்க. எல்லா கோர்சஸும் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்னா, அரசு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள். அது எங்கே இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அழகப்பா செட்டியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி காரைக்குடி, அரசினல் பொறியியல் கல்லூரி பர்கூரில் இருக்குது. அரசு பொறியியல் கல்லூரி சேலத்தில் இருக்குது, கருப்பூரில். அரசு பொறியியல் கல்லூரி திருநெல்வேலியில் இருக்குது. அரசினல் தொழில்நுட்ப கல்லூரி கோயம்புத்தூரில் இருக்குது. அரசு பொறியியல் கல்லூரி ஈரோடில் ஒன்று இருக்குது. தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரி பாகாயம், அதாவது வேலூரில் ஒன்று இருக்குது. அரசினர் பொறியியல் கல்லூரி போடிநாயக்கனூரில் இருக்குது. அடுத்து
அடுத்து அரசு பொறியியல் கல்லூரி செங்கிப்பட்டி திருச்சியில் இருக்குங்க. அடுத்து அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இதில் 3 காலேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து பிஎஸ்சி தொழில்நுட்ப கல்லூரி கோயம்புத்தூர், 2வது கோவை தொழில்நுட்ப கல்லூரி கோயம்புத்தூர், 3வது சொன்னோம்னா தியாகராஜர் பொறியியல் கல்லூரி. இது வந்து பார்த்திங்கன்னா 3மே கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். இங்கேயும் ஃபீஸ் கம்மி தாங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு இணைக்கப்பட்ட தமிழ்நாடு மாநில பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரிகளை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 2 இருக்குங்க. ஒன்று வந்து மத்திய மின் வேதியியல் ஆய்வு மையம் காரைக்குடி, அதாவது சிக்ரின்னு சொல்லுவோம், இது காரைக்குடியில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, இதுவும் தரமணியில் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இதில் நிறையா கோர்சஸ் வச்சுருக்காங்க. இதில் படிங்க, நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல வேலைவாய்ப்பெல்லாம் இருக்குது. அவங்களே வேலைவாய்ப்புக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. நல்ல ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க. முதல்ல இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் எடுங்க. இது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் போங்க. இதுவே வந்து கட் ஆஃப் வந்து 180க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலேஜஸில் வந்து சீட்டு கிடைக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.